الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. وقال الله تعالى في القرآن الكريم ولكن رسول الله وخاتم النبيين. وقال نبينا صلى الله عليه وسلم وأنا خاتم النبيين لا نبي بعدي. رواه الترمذي. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாதியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் சஹாபாக்கள், தாபியன்கள், தபாய் தாபியன்கள், ஸஹதாக்கள், இன்னும் எம்பெருமானாரினுடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய யாவரின் மீதும், குறிப்பாக இங்கு அமரச் செய்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருமண நாட்களை பார்த்தோம். ஹதீஜா நாயகி அவர்களினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகளும் நுபுவத்து ஏற்பட்ட நிகழ்வுகளை இன்றைய தினத்தில் பார்க்க உள்ளோம். சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக காலம் கடந்து 33 வயது. 33 வயதினுடைய அந்த தருணத்திலே மக்காவில் ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த ஏற்படக்கூடிய அந்த வெள்ளத்தின் காரணத்தினால் பல பழைய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து போகிறது. அதேபோல் பழைய நிலையில் இருந்த அந்த காபாவினுடைய சில செவுறுகளும் இடிந்து விழுகின்றது. ஒரு கிட்டத்தட்ட அந்த உப்பு அரிச்சு கீழே ஒழுகும்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோன்று அந்த காபா, அந்த பழைய காபா என்ன ஆயிருதுன்னா கொஞ்சம் இதாயிருது, பழுது திரும்ப அதை ரெடி பண்ற மாதிரியான ஒரு நிலைக்கு காபா தள்ளப்பட்டது. இதை பார்த்த பல நபர்கள் காபாவை இடிச்சிட்டு பேசாம ஃபுல்லா திரும்ப கட்டலாமா அப்படின்ற மாதிரி மஷூரா, இடிச்சா பெரிய தெய்வ குத்தம் ஆயிருமே அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. இப்படி குழப்பங்கள் இருக்க, ஒரு பக்கம் வலீது பின் முகைரா என போற்றப்படக்கூடிய இந்த நபர் நான் இடித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதுல உறுதியா இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய நோக்கம் இடிச்சு அதை திரும்ப நம்ம நல்லா கட்டதான போறோம், செய்யற நோக்கம் நல்ல நோக்கம் தான், இதனால பெருசா இதாகிறாதுன்னு அவரும் சில நபர்களும் ஒரு கருத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க. அதே போல் காபா அந்த தருணத்திலே இடித்து விட்டு பிறகு மீண்டும் அதை அழகாக கட்ட துவங்குகிறார்கள். அதில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பங்கெடுக்கிறார்கள். அவர்களது சிறிய தந்தையான அப்பாஸ் அவர்களும் பங்கெடுக்கிறார்கள். எல்லாம் கல்லையெல்லாம் தூக்கி எப்படியெல்லாம் காபாவிற்கு கட்டுவதற்கு வேலைகள் ஈடுபடுவாங்களோ அந்த வேலையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈடுபடுகிறார்கள். சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் காபாவினுடைய கட்டக்கூடிய நிலையிலே எல்லாருமே சேர்ந்துதான் தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு கட்டணும். அந்த நேரத்தில் காபாவை கட்டும்போது ஒரு நிபந்தனை இடுறாங்க எல்லாரும் சேர்ந்து மஷூரால. என்ன நிபந்தனைனா, காபா என்பது இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் இருக்கிறானே அவன் பரிசுத்தமானவன், எனவே லா யக்பலு இல்லா தய்யிபா. எனவே இந்த காபாவை பொருளாதாரத்தை கொடுக்குறவங்க ஹலாலான ரீதியில சம்பாதிச்சவங்க மட்டும் கொடுங்க. இது காபா பரிசுத்தமானதுன்றத அன்னைக்கு எப்பங்க இந்த இஸ்லாம்லாம் பரவுறதுக்கு முன்னாடியே அது ஒரு மகத்துவமாகவே விளங்கி வைத்திருந்தார்கள். இதை வைத்து தான் பள்ளிகளை கட்டக்கூடியவர்களுக்கு சட்டம் எடுப்பார்கள். சகோதரர்களே, இந்த விஷயத்திற்கு வருகிறேன். ஒரு கட்டத்தில் காபாவை கட்டுவதற்கு முன் வந்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸும் வேலையில் ஈடுபடுகிறார்கள். வேலையில ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் காபாவை கட்டி முடிக்கிற நிலையில வந்துடுறாங்க. வரும்பொழுது என்னன்னா, ஹஜ்ருல் அஸ்வத் என்று போற்றப்படக்கூடிய அந்த கல் இருக்குது, சுவனத்தினுடைய அந்த கல்லை பதிக்கணும். இப்போ அதில் என்னன்னா, பெரும் அந்த கோத்திரத்தார்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது. இதை நாங்க தான் பதிப்போம், இதை நாங்க தான் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில நபர்களுக்குள்ள போட்டி பொறாமை ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த இடத்துல மக்கா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பனு சைபான் சொல்லக்கூடிய ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயில யார் வராங்களோ அவங்க தான் கல்லை பதிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கோத்திரத்தார்களும் முடிவெடுத்துறாங்க. அந்த நேரத்தில் யார் அந்த நுழைவாயிலில் வருகிறார் என்று பார்க்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுழைவாயிலே வருவார்கள். வந்ததன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, இந்த நுழைவாயில யார் வராங்களோ அவங்க தான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல பதிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு செஞ்சிருக்கோம். இப்போ நீங்க வந்திருக்கீங்க. அந்த எம்பெருமானாருக்கு அந்த நேரத்தில் வயசு எத்தனைங்க? 33 எழுதுறாங்க, 35 எழுதுறாங்க. என்ன விஷயம்னா, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயது மூத்தவர்களுக்கு மத்தியில் மூத்தவங்க எல்லாமே ரசூலுல்லாஹ் தானே, ரசூலுல்லாஹ் எல்லாமே அந்த நேரத்தில் ஏத்துக்கிட்டாங்க. இவர் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளு, இவர் உண்மையான ஆளு, இவர் செஞ்சா கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி முதியவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மற்ற கோத்திரத்தார்களும் எம்பெருமான் தானே, தாராளமா அவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்க நினைச்சிருந்தா அவங்க மட்டுமே அந்த கல்லை கொண்டு போய் பதிச்சிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பண்ணல. எங்க எதுவும் போட்டி எதுவும் வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு திட்டம் பண்றாங்க. என்னன்னா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல்லை ஒரு துண்டை எடுத்து விரிக்கிறாங்க. அந்த துண்டுக்குள்ளே இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்கிறாங்க. எல்லா கோத்திரத்தார்களும் இந்த துண்டை பிடிங்க அப்படின்றாங்க. எல்லா கோத்திரத்தார்களும் அந்த துண்டை பிடிக்கிறாங்க. துண்டை பிடிச்சு தூக்குறாங்க. தூக்கி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தூக்கும் போது ரசூலுல்லாஹ் அதை உள்ள வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திருச்சு. இது எல்லாத்துக்குமே பாகுபாடு பார்த்து சரிசமமான ஒரு நிலையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தியது. பின்னுள்ள காலங்களில் சமாதானத்தினுடைய ஒரு முன்னோடியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பதை சில நபர்கள் அன்று விளங்கி வைத்தார்கள். சகோதரர்களே, காலம் கடக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 35 வயது ஏற்படும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு அப்ப நபிக்கு நபித்துவ பட்டம் கிடைச்சிச்சு. 40 வயசுல நபித்துவ பட்டம் கிடைச்சிச்சு. 35 வயசுனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கே அறியாம இஸ்லாத்தில் இருந்த ஒரு நபர் எப்படி இருப்பாரோ, எப்படி ஒரு ஹராமான உணவை சாப்பிட மாட்டாங்களோ அது போன்ற ஹராமான இறைச்சியை இந்த கடவுள்களுக்கு, அந்த தாத்து உசான்ற கடவுள்களுக்கு நேர்ந்து விட்ட அந்த இறைச்சிகளை விருந்தா கொடுக்கறத ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஹலால் ஹராம இஸ்லாத்துல பேணணுமோ அது இஸ்லாத்துல வரதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேண துவங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் மக்கால இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் சிலையை வணங்குறது ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல, சொன்னா கேட்க மாட்டாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரா குகைக்கு போயிடுறாங்க. எங்கங்க? ஹீரா குகையில போய் தனிமையில் இருக்கிறத யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புறாங்க.
சரி சகோதரர்களே, காலம் கடக்கிறது. அந்த ஹீரா குகையில போய் என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அந்த நேரத்துல இபாதத்துக்கு ஏதாவது இருக்குது? அப்ப அதுவரை ரசூலுல்லாஹ் இபாதத் தொழுகிறது இல்ல, நோன்பு வைக்கிறது இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு பண்றாங்க. என்னன்னா, ஆரம்ப காலத்துல யாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு என்ன இபாதத்துகள் கொடுக்கப்பட்டுச்சோ அதை அந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் எழுதுறாங்க. சகோதரர்களே, காலம் கடக்கிறது. இந்த ஹீரா குகைக்கு ரசூலுல்லாஹ் போனாங்களே, ஏன் அந்த ஹீரா குகைக்கு போகணும்? எத்தனையோ இடங்கள் இருக்கு மக்கால, எதனால் அந்த ஹீரா குகையை ரசூலுல்லாஹ் தேர்வு செய்தார்கள்னு பார்க்கும் பொழுது ஒரு 3 காரணங்களை எழுதுகிறார்கள். சகோதரர்களே, முதலாவது காரணத்தை சொல்லும் பொழுது, அதாவது ஹீரா குகையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார் யாருங்க? அப்துல் முத்தலிப். அவங்க கடைசி காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தனிமையா இருக்கிறத விரும்பும் போதெல்லாம் போய் ஹீரா குகையில போய் தனிமையில் இருப்பாங்கன்னு எழுதுறாங்க. முதலாவது காரணம். இரண்டாவது காரணத்தை எழுதும் பொழுது, அந்த ஹீரா குகையில இருந்து உட்கார்ந்து காபாவை பார்த்தோம்னா டைரக்டா தெரியும். அங்கிருந்து ஹீரா குகை இருக்குல்ல, அந்த குகையில இருந்து ஒரு பொந்து வழியா பார்த்தோம்னா அந்த காபா கரெக்டா தெரியும். எனவே அந்த காபாவை பார்த்து கொண்டே இபாதத் செய்வதற்கான ஒரு குகையாக அந்த குகை மட்டும்தான் அந்த மக்கால இருந்தது. எனவே ஹீரா குகைக்கு போனாங்கன்னு எழுதுறாங்க. அடுத்ததாக சொல்லும் பொழுது இப்படி சொல்வார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எங்கங்க வஹி, அதாவது முதல்ல வஹி இறக்கப்பட்ட குகைனா எதுங்க? அந்த ஹீரா குகை தான். அப்ப எழுதும்போது சொல்லுவாங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படக்கூடிய அந்த வஹியினுடைய அந்த தாக்கம் இருக்குது. மற்ற குகைகள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் போனாங்க, அந்த குகைகள் வந்து அனுமதிக்கல. காரணம் என்னன்னா, அந்த வஹியினுடைய அந்த தாக்கத்தை தாங்க முடியாது. எனவே ரசூலுல்லாஹ்வை வழி அனுப்பி வச்சு கடைசியில எந்த குகைக்கு வந்தாங்கன்னா ஹீரா குகைக்கு வந்தாங்க. அந்த குகை எந்த விதமான சத்தமும் இடல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க தொடர்ந்து இபாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு எழுதுறாங்க. சகோதரர்களே, காலம் கடக்கிறது. ஒரு கட்டத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது ஏற்படுகிறது. ரமலானுடைய இந்த மாதத்திலே, லைலத்துல் கத்ரினுடைய இந்த மாதத்தினுடைய லைலத்துல் கத்ர் இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 ஒவ்வொரு ஒற்றைப்படையினுடைய இரவுகளும் லைலத்துல் கத்ர், அதே மாதிரி 27 அன்று வரக்கூடிய அந்த இரவும் லைலத்துல் கத்ர் என்பதாக சொல்வார்கள். எனவே ஆனா மற்ற அந்த 10 இரவுகள்ல விழிச்சிருக்கணும்ன்றதை ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸை சொல்லுவாங்க. சகோதரர்களே, எனவே அந்த லைலத்துல் கத்ரினுடைய அந்த இரவிலே முதலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி இறக்கப்படுகிறது. சகோதரர்களே, இது நாம் பார்க்கப்பட வேண்டும். வஹின்னு சொல்றேனே, முதல்ல வஹினா என்ன? வஹினா என்னங்க? வஹி என்றால் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, அவர்களுக்கு முன்னால் வந்து போன அனைத்து நபிமார்களுக்கும் சரி, வல்லோன் அல்லாஹு தஆலா ஒரு தகவலை பரிமாறச் செய்கிறான் என்றால், ஜிப்ரீல், அதாவது யாருங்க? மலக்குமார்களிலேயே சிறந்தவங்க யாருங்க? இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக வல்லோன் அல்லாஹு தஆலா தகவல் பரிமாற்றம் செய்வான் என்பதாக சொல்லுவார்கள். இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் ஏற்படுதுல, இந்த தகவல் பரிமாற்றத்திற்கு வஹி என்பதாக சொல்லுவார்கள். சகோதரர்களே, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்படுது. இந்த வஹியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்கும்போது, சில நேரங்களில் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல பயணம் செய்வாங்களாம். ஒட்டகத்துல போகும்பொழுது வஹி இறங்கும் பொழுது வஹியினுடைய தாக்கம் தாங்க முடியாம ஒட்டகம் உட்கார்ந்துரும் எழுதுறாங்க. ஒரு நாள் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. என்ன ஆகும்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில படுத்திருப்பாங்க. படுத்திருக்கிற நேரத்துல என்ன ஆகும்னா, சாஞ்சு தலை வச்சு படுத்திருப்பாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து வஹி இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த வஹியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துல என்னுடைய அந்த தொடையினுடைய அந்த எலும்பு முறிஞ்சிருமோ அப்படின்னு நான் பயந்தேன். அந்த அளவுக்கு எபெருமானாருடைய தலையினுடைய அந்த தாக்கம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குச்சு. இப்ப வஹினா என்னன்றதை நம்ம வழங்கிட்டோம். இந்த வஹின்றது ஜிப்ரீல் மூலமா மட்டும் தான் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, வஹியை பல பாடங்கள் பெருசா போகும். இங்க சுருக்கி 4 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். வஹியை பத்தி சொல்லும் பொழுது 4 விதமாக சொல்லலாம். முதலாவதா, எப்படி ஆரம்ப காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்தாங்களே, அவங்க அல்லாஹ்வை பார்த்து பேசியே ஆகணும்னு சொல்லி 20000 திரைகளுக்கு பின்னாடி நின்று அல்லாஹ் கிட்ட பேசினாங்களே, அது நேருக்கு நேரா அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடியது. இதற்கு பெயர் வஹி என்பதாக சொல்லுவார்கள். இதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலங்க மிஅராஜினுடைய அந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் பின்வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். மிஅராஜினுடைய அந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேருக்கு நேர் நின்று பேசினார்கள் என்பதாக கிதாபுகள் பேசும். சகோதரர்களே, அடுத்து சொல்வார்கள், நமக்கு இப்ப சொன்னதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக வல்லோன் அல்லாஹு தஆலா தகவல் பரிமாற்றம் செய்வது. இதற்கு பெயர் வஹி. அடுத்ததாக சொல்வார்கள், வல்லோன் அல்லாஹு தஆலா எம்பெருமானாரினுடைய உள்ளத்தில் ஒரு உதிப்பை ஏற்படுத்துவான். அதாவது ஒரு கட்டத்தில் வல்லோன் அல்லாஹு தஆலா ரிஸ்க்குகள் நிறைவடையாம ஒரு நபருக்கு வந்து மௌத் அல்லாஹ் தரதில்லை அப்படின்றது அல்லாஹ் என்கிட்ட ஊதனான்ற மாதிரி எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இதற்கு பெயர் தான் உதிப்பு என்பதாக சொல்லுவார்கள். அடுத்து இதற்கு பெயரும் வஹிதான். அடுத்ததாக சொல்லுவார்கள், அதாவது கனவின் மூலமாக ஏற்படக்கூடியது. யாருக்கு? நபிமார்களுக்கு, நமக்கு இல்ல, நபிமார்களுக்கு ஏற்பட்டுச்சு, அது பேர் வஹி என்பதாக சொல்லுவார்கள். சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஜிப்ரீல் போற்றப்படக்கூடிய மலக்குமார்களுடைய தலைவராகிய இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு ரமலானிலேயும் வந்து யார்ட்டீங்க எபெருமானார் ஓதக்கூடிய அந்த குர்ஆனை கேட்பாங்கன்ற மாதிரி எழுதாங்க. ஒவ்வொரு வருஷமும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை தௌர்பாட மதரசால வந்து ஹாஃபிஸா முடிச்சிட்டாங்கன்னா ஒரு தௌர் அடிப்பாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து ரமலானுடைய மாசத்துல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. கடைசியுடைய ரமலான்ல மட்டும் 2 குர்ஆனை முடித்தார்கள் கிதாபில் எழுதுவாங்க. சகோதரர்களே, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது நாம் விஷயத்திற்கு வருவோம். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல கட்டி அணைச்சு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வராங்க, வந்து குர்ஆன் சொல்லி குர்ஆனை ஓதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துல எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ஓதுபவன் அல்ல என்பதாக எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கிட்டத்தட்ட 2 தாட்டி சொல்லுவாங்க. 3வது தாட்டியும் கட்டி அணைச்சு ஓதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இக்ரா என்ற அந்த சூரால இருக்கக்கூடிய முதல் 5 ஆயத்தை எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு கட்டத்துல இங்க என்ன ஆயிருதுங்க, ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தாக்கம் தாங்க முடியாம ஓடோடி வந்து எங்கங்க ஹதீஜா நாயகி கிட்ட, ஜமீன் எனக்கு போர்வை போத்துங்கள் ஹதீஜான்னு சொல்லி ஒரு கட்டத்துல ஹதீஜா நாயகியுடைய மடியில படுத்து இந்த மாதிரி
ஒரு திடுக்கமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஹதீஜா நாயகி கிட்ட சொல்லுவாங்க. நம்ம நேத்தே சொன்னோம். சொல்லும்போது யாருங்க ஹதீஜா நாயகி ஆறுதலா பல வார்த்தைகளை சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருந்தார்கள் என்பதாக எழுதுவார்கள். இந்த விஷயம் என்னன்னா ஆறுதலா இருந்தது மாத்திரமல்ல, அதன் பின்னணியில் இதை தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நம்ம நேத்தே சொன்னோம். எம்பெருமானாருக்கும் ஹதீஜா நாயகிக்கும் திருமணம் முடிக்கும் பொழுது ஹதீஜா நாயகியுடைய வீட்டின் தரப்பிலிருந்து பல முன்னுள்ள வேதங்களை படித்த வராக்கா நின்று பேசினார் என்பதாக சொன்னோம். அந்த வராக்கா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. யார? ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா அவர் முன்னுள்ள வேதங்களை படிச்ச நபர், அதனால இந்த விஷயத்தை சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்ன்ற மாதிரி யாருங்க ஹதீஜா நாயகி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிச் செல்வார்கள். கூட்டிட்டு போனோனே சொல்லுங்க நடந்த நிகழ்வேலாம் அப்படின்ற மாதிரி ஹதீஜா நாயகி சொல்லுவாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்னலாம் நடந்துச்சு அங்க இருந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு அந்த வராக்கா நல்ல நபரா இருக்கிறனால பிற்காலத்துல நல்லா வந்தாருன்ற மாதிரி எழுதுவாங்க. இந்த நபர் வந்து உடச்சு உண்மையை சொல்லிடுவார். எங்க தன் பொறாமப்படவும் மாட்டார். பிற்காலத்தில் ஒரு நபியா வர போறான்றத நினைச்சா சொல்லாம இருந்திருக்கலாம், சொல்லாம இருந்து அவர் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உள்ள உண்மையை உடைத்து சொல்வார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கும் முன்னாடி உள்ள நபிமார்களுக்கும் வந்துட்டு போன ஜிப்ரீல் தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க, நீங்க பதட்டப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க தான் இனி அகில உலகிற்கு ரசூல் என்பதாக சொல்லுவார்கள். இது ரசூல் தான் அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டுட்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோட இருந்தேனா நீங்க இதுக்கப்புறம் சந்திக்க போகக்கூடிய எதிர்ப்புகளை வந்து நான் உங்களுக்கு வந்து துணை நிற்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டதுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு எதிர்ப்பா யாரு? என்ன மக்காவாசிகளா? மாமா மக்காவாசிகள் என்ன வந்து அமீர்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்களே, எனக்கு சாதிக்குன்னு சொல்லி உண்மையாளர் பட்டம் கொடுத்துருக்காங்களே, என்ன எல்லாரும் விரும்புறாங்களே, என்ன போயா வெறுப்பாங்க, என்ன போயா எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து கேட்கறாங்க? வராக்காவை பார்த்து கேட்பாங்க. அந்த நேரத்தில் வராக்கா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, நீங்க மட்டும் இல்ல பல தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க வந்து அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் சொல்லி ஓரிரை கொள்கையை நீங்க சொன்னீங்கன்னா யார் வந்தாலுமே இந்த மக்காவாசிகள் எதிர்ப்பார்கள், அந்த எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்ப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும்ன்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக வராக்கா சில விஷயங்களை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள். இதை கேட்டதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பக்கத்து ஒரு ஆனந்தம் இருக்கும். என்னன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அந்தஸ்து நமக்கு கொடுத்திருக்காங்களா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு ஆசையும் இருக்கும். ஒரு பக்கத்து எதிர்ப்புகளை சந்திக்கணும், அதுக்கு ரசூல் தான் தயாராயிருவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த இக்ரான்ற அந்த வசனம் இறங்கியதுக்கு அப்புறம் அடுத்து ரசூல் அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் தடவை பதட்டப்படுவாங்க, திடுக்கிடுவாங்க. ஹதீஜா நாயகியை பார்க்கும்போது இந்த வராக்கா கிட்ட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அப்படின்னா நபிமார்களுடைய தலைவர் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஜோஷ் வந்துடும். நம்ம ரசூலுல்லாஹ் கண்டிப்பா இஸ்லாத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். தனக்கு புரிஞ்சிருக்கு தயாராயிருவாங்க. அந்த நேரத்தில் அடுத்து எப்படா வஹி வரும் ரசூலுல்லாஹ் காத்திருப்பாங்க. ஆனா வஹியே வராது. எத்தனை ஆண்டுகள் வஹி வராம இருந்துச்சுன்னா அந்த இக்ரான்ற அந்த முதல் 5 வருஷம் அந்த வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதுனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ரசூலுல்லாஹ் காத்துக்கிட்டே இருந்தாங்களாம். எப்போ வஹி வரும். அதன் பின்னணியில் இன்றைய தினத்தில் ஓதி அந்த வல்லுஹா அந்த சூரா வல்லுனல்லாஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி ஆறுதலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார் என்பதாக வரலாறு பேசும். சகோதரர்களே, இங்கு நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லுனல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்தையுமே பாருங்களேன், ஒவ்வொருத்தரையுமே ஒரு ஆறுதலா வைக்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே ஆறுதலா இருக்கிறான் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும். சகோதரர்களே, எனவே தான் வல்லுனல்லாஹு தஆலா குர்ஆனில் வலாக்கின் ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்றால் வகாத்தமன் நபியின், நீங்க தான் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபிமார்களினுடைய தலைவரும் நீங்கள் மாத்திரம் தான் என்பதை வல்லோன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிட்டான். சொல்வது மாத்திரமல்ல, அது உணர்த்தும் விதமாக எம்பெருமானாரினுடைய நாவில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெள்ள தெளிவாக சொல்வார்கள். ரவாஹு திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ங்க. திருமிதின்றது சஹீஹான கிதாப். அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னன்னா, வனகாத்தமுன் நபியின், நான் நபிமார்களினுடைய இறுதி நபியாக நான் இருக்கிறேன். லா நபி, அதாவது இதுக்கப்புறம் எந்த ஒரு நபியும் இல்லை பாதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாமெல்லாம் இந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்ததே மாபெரும் பாக்கியம் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களில் இருந்து துவங்கி அனைத்து சுன்னத்துகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.